எம்எல்சி தொடரின் பிளே ஆஃப் சுற்று ஆட்டங்கள் நடந்து வருகின்றன. இதன் எலிமினேட்டர் போட்டியில் டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ் அணியை எதிர்த்து மும்பை நியூயார்க் அணி களமிறங்கியது. இதனால் சிஎஸ்கே மும்பை அணிகளின் ரசிகர்கள் ஆர்வமாக இருந்தனர். இதன் பின் டாஸ் வென்ற சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் டூ பிளஸிஸ் பவுலிங்கை தேர்வு செய்தார். பின்னர் முதல் ஓவரிலேயே பிரேவிஸ் டக் அவுட்டாகி வெளியேற பின்னர் மோனாங்க் படேல் ரஷித் கான் கூட்டணி வெளுத்து வாங்கியது. சிறப்பாக ஆடிய ரஷித் கான் 55 ரன்களையும் மோனாங்க் படேல் 48 ரன்களையும் விளாசினார். இதன் காரணமாக மும்பை நியூயார்க் அணி 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 163 ரன்களை சேர்த்தது. சூப்பர் கிங்ஸ் அணி தரப்பில் ஸ்டைனிஸ் மற்றும் ஆரோன் ஹார்டி இருவரும் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினர். இதன் பின் 164 ரன்கள் என்ற இலக்குடன் டூ பிளஸிஸ் கான்வே கூட்டணி தொடக்கம் கொடுத்தது. இதன் மூலமாக 18.3 ஓவர்களில் 167 ரன்கள் எடுத்து சூப்பர் கிங்ஸ் அணி 9 விக்கெட்டுகளை வித்தியாசத்தில் மும்பை நியூயார்க் அணியை வீழ்த்தியது. இந்த வெற்றியின் மூலமாக டிஎஸ்கே அணி குவாலிஃபயர் போட்டிக்கு முன்னேறியுள்ளது.